Hi friends, எல்லோருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்க உங்களோட டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிறவரெல்லாம் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. அதே மாதிரி லாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் போடுறது இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதிகப்படுத்திக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஏற்றிக்கலாம். அந்த மாதிரி ஸ்டாப் லாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மார்னிங் அப்டேட்டுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருங்க. என்னால் மேக்ஸிமம் என்ன கொடுக்கணும் அவுட்புட் நான் கொடுத்துட்ருக்கேன். நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் அவைலபிள் இருக்க மாட்டேன். ஐ திங்க் அதனால் நீங்கள் மார்னிங் அப்டேட் மட்டும் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்கலாம் இருங்க. ஏன்னா சப்போஸ் அந்த லைவ் மார்க்கெட்டில் என்ன முடிஞ்சதுன்னா இன்றைக்கி நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் சரி, ஃப்ரீ டெலிகிராம் சேனல் 1-2 வந்து சென்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதான் மார்னிங் அப்டேட் பண்ணால் கொஞ்சம் ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சப்போஸ் என்னோடய வியூஸ் இல்லைனா கூட இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நிஃப்டி 50 கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, லாஸ்ட்டு ஃபைனலில் வந்து ஒரு ரேஞ்ச் வந்து க்ளோஸ் கொடுத்து மேலே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க நிஃப்டி. ஃபஸ்ட் நிஃப்டி பற்றி பார்த்துலாம், அப்புறம் பேங்க் நிஃப்டி போகலாம். மேலே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. எப்போ கொடுத்துருக்காங்க க்ளோசிங்னா 16,650 கிட்டே டச் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சுக்கு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து சரியான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரல. அதாவது மார்க்கெட் வந்து எப்பவுமே ஒன் டைரெக்ஷன் மூமெண்டம் போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுங்க, மார்க்கெட் வந்து ஒன் டைரெக்ஷன் போகிறதில்ல. மேலே போச்சு அப்படின்னா கொஞ்சம் கீழே கரெக்ஷன் ஆகணும். அகைன் மேலே போச்சுன்னா கொஞ்சம் கீழே கரெக்ஷன் ஆகணும். ஓகேங்களா? ஸோ மேலே போகுது கொஞ்சம் கீழே கரெக்ஷன், மேலே போகுது கொஞ்சம் கீழே கரெக்ஷன். சேம் அந்த சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா மேலே போயிருக்கு மார்க்கெட்டு, ஆனால் இன்னும் வந்து கரெக்ஷன் எடுக்கலை. ஓகேங்களா? ஸோ கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்கே வேணாலும் இந்த இடத்துல நாம் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த கவனத்தில் நீங்கள் இருக்க. மார்க்கெட் வந்து மேலே டாப்பில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் நடக்கும். அதாவது எம் பேட்டர்ன் அல்லது ஹெட் அண்ட் ஷோல்டர், அதாவது ரிவர்சல் சிக்னல் ஏதாச்சும் இந்த பக்கம் மேலே கிடைக்கும். ஸோ அந்த ரிவர்சல் சிக்னல் கிடைக்கிற வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் திரும்புகிற டைம் இருக்குது. கொஞ்சம் இந்த இடத்துல வந்து நம்ம சேலிங்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்தா பெட்டராக இருக்கும். ஸ்டாப் லாஸை கொஞ்சம் அதாவது அதில் ஹையாக இருக்கிற ட்ரை பண்ணுங்கள். அந்த சிக்னல் என்ன சேலிங்கான ஒரு சிக்னல் வரட்டும். நம்ம எம் பேட்டர்ன் நம்ம லைவ் மார்க்கெட்டில் பார்ப்போம் இல்லைங்களா, அதாவது இன்ட்ரேடில் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி இப்போ வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் பார்ப்பாங்க. அதாவது ஸ்டாக்ஸும் வந்து ரிவர்சல் இந்த இப்போ ஏறின ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து 16,650 அந்த ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் எங்கே திரும்பும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரவுண்ட் நம்பர் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இடத்துல. ஓகேங்களா? ரவுண்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபுல் டாப்பில் போனோம். அதுக்கு எப்போது 17,000 தான் உங்களுக்கு ரவுண்ட் நம்பர் கிடைக்குது. 17,000 வந்து ரொம்ப ஹியூஜ். அவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா வந்து 16,500 கீழே வந்து ஒரு சப்போர்ட் நம்பர் ரவுண்ட் நம்பராக இருக்குது. ஸோ ப்ரைஸு இந்த ரேஞ்சில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட்டு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் காமிக்குது பாருங்கள். ஒரு 40 புள்ளிகள் வந்து பாசிட்டிவ் காமிக்குது. யூஎஸ் மார்க்கெட் வந்து 161 பாசிட்டிவ். யூரோப்பியன் மார்க்கெட் ஃப்ளாட்டு. ஆல்மோஸ்ட் இங்கே எல்லா மார்க்கெட் வந்து லிட்டில் பிட் நெகட்டிவ் ஆர் ஃப்ளாட் ரெண்டுத்தில் வந்து மிக்சிங் ஆகிட்டு காமிக்குது. ஸோ இதில் வந்து நாம் இன்றைக்கி என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் அப்படின்னா சேலிங்கான ஒரு வியூவை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். 16,650 இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பேட்டர்ன் வந்து சேலிங்கான ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது மேபி எம் பேட்டர்னாக இருக்கலாம் அல்லது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகிக்கலாம் அந்த இடத்துல. மார்க்கெட் அதுவும் ஒரு 1 hour ரன் பண்ண விடுங்க. மார்க்கெட்டை ரன் பண்ண விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு ஐடியா வந்துடும். சரி, ஓகே, நம்ம அவ்வளோ டீப்தாலாம் ஒன்றும் நாலேஜ் வேணாம் சார், நமக்கு வந்து ஷார்ட்டாக புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னா ஓகே, ஷார்ட்டாக புரிகிற மாதிரி சொன்னால் ஒரு ஜோன் க்ரியேட் ஆகிருக்கு இல்லைங்களா? இது பாருங்கள். ஸோ இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு மார்க்கெட், ரைட்டுங்களா? ஸோ இந்த ஜோனே சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். மார்க்கெட்டு இதுக்கு மேலே ரன் ஆகிற வரலும் நல்லா கவனிச்சுங்க. மார்க்கெட்டு இதுக்கு மேலே ரன் ஆகிற வரலும் நீங்கள் வந்து பையிங்கான ஒரு வியூவே இருக்கட்டும். ஆனால் நீங்கள் பை பண்ணாதீங்க. மார்க்கெட் இதுக்கு மேலே ரன் ஆகிற வரலும் பையிங்கான ஒரு வியூவே இருக்கட்டும். எப்போ இந்த 16,575 இந்த லெவல் கட் ஆகிட்டு கீழே வருதில்ல, இதை வந்து நீங்கள் லோயர் லோவுக்காக பயன்படுத்திக்கலாம். இந்த ஏரியாவை மார்க்கெட் எப்போ ட்ராவல் பண்ணதோ நீங்கள் வந்து இதில் வந்து லோயர் லோ அதை சேல் அண்ட் பைக்கான வியூ பார்த்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் அதுக்கு எந்த நீங்கள் லெவல் பண்ணுறீங்க அதுக்கு ப்ரீவியஸ் ஹையே நீங்கள் ஸ்டாப் லாஸை போட்டுங்க. ஸ்டாப் லாஸ் மேபி இதுவாக இருக்கலாம், இந்த ஜோனாக இருக்கலாம், நீங்கள் ஸ்டாப் லாஸ் இருக்கலாம். இந்த ஜோனில் நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வியூ பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ஸ்டாப். ஏன்னா திரும்ப இந்த ஜோன் மேலே அப்பர் சைட் போயிடுச்சுன்னா கட் பண்ணிக்க வேண்டியது. ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிக்கணும், வேறு வழி கிடையாது.
சரி இந்த ஜோன்லேயே நான் வந்து பை அண்ட் சேலுக்கான வியூ பார்க்கலாமா அப்படின்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் பாருங்கள். அந்த இடத்துல வந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகுது. ஏன்னா வந்து மார்க்கெட் திரும்ப கண்டிஷன் எப்போ வேணாலும் ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் ஃப்ரைடே என்னத்துக்காக இன்றைக்கி சைட்வேஸில் போயிட்டு க்ளோஸ் ஆகிட்டாலும் சான்சஸ் இருக்குது. மேலே அப்பர் சைட்லேயே உங்களுக்கு மேலேயும் போகாமல் கீழே பக்கம் அப்படியே உங்களுக்கு சைட்வேஸ் மூமெண்டம் கொடுத்து ஸ்டாப் பண்ணிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபாஸ்ட் மூமெண்டம் கிடைக்கணும். நமக்கு வந்து என்ட்ரி எடுத்து சம் லிட்டில் பிட் அமௌண்ட்டை கட் பண்ணிவிட்டு பொசிஷன் க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஏரியா வரட்டும் விடுங்க, ப்ரைஸு கீழே கம்ப்ளீட்டாக கீழே வரட்டும், அதுக்கப்புறம் வந்து செல் அண்ட் பை கன்வியூ பார்க்கலாம். நம்ம இங்கேருந்தே செல் அண்ட் பை கன்வியூ பார்க்கணும் வேணாம், கொஞ்சம் ரிஸ்க் ட்ரேட் எடுக்காதீங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இது வந்து நிஃப்டி 50 சார்ட் இது. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு ரேஞ்சு, அதாவது நம்ம ஃபஸ்ட் ரேஞ்ச் சொன்னது ரெண்டாவது ரேஞ்சு கட் பண்ணலது. அதாவது நேற்று லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணது இது. இந்த ரேஞ்சு கட் பண்ண இந்த மூமெண்டம் கிட்ட ஒரு 150-200 பாயிண்ட்ஸ் மூமெண்டம் இருந்திருக்கு. இந்த மூமெண்டம் நேற்று ப்ராஃபிட் பண்ணவும் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பேக் டு பை ரேஷன்ஸ் இருக்குது. 36,400க்கு நேராக ரேஷன்ஸ் இருக்குது. மார்க்கெட் அங்கேருந்து திரும்பத்துக்கான சான்ஸ் இருக்குது. மேபி அந்த பேட்டர்ன் இந்த மாதிரியும் உங்களுக்கு அமையலாம். மேலே கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகிட்டு ஸோ இந்த நெக்லைன் கட் ஆகிட்டு கீழே வர சொல்ல நீங்கள் வந்து ஒரு செல்லிங்கான வியூ பார்க்கலாம். எப்போனா இந்த 36,000 ரவுண்ட் நம்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த ரவுண்ட் நம்பரை பிரேக் பண்ணோம். 36,000 பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் நம்ம இந்த லெவல் பார்க்கலாம். ஓகேங்களா? இது பாருங்கள், உங்களுக்கு ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். மார்க்கெட் வந்து சேம் இதில் தான் பேட்டர்னு, ஒன் டைரெக்ஷனை மேலே போகாது. ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போகும், கொஞ்சம் கரெக்ஷன் ஆகும், கொஞ்சம் மேலே போகும், கொஞ்சம் கரெக்ஷன் ஆகும், கொஞ்சம் மேலே போகும். ஸோ கரெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கு பார்க்கலாம் 200 லைக்ஸ் நம்ம ரீச் பண்ணுவான்னு ஒரு சின்ன ஒரு ஆசை தான், நான் பசங்கன்னு சொல்லலாம். ஸோ 200 லைக்ஸ் நம்ம ரீச் பண்ணுவான்னு பார்க்கலாம் இந்த வீடியோக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா சேல் அண்ட் பைக்கான ஒரு வியூ, என்னோடய வியூ 36,400லேருந்து ஒரு ரிவர்சல் சிக்னல் கிடச்சிருந்தா நீங்கள் செல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். மார்க்கெட் கொஞ்சம் ரன் பண்ணுங்க விடுங்க, ஒரு 1/2 hour 1 hour அந்த இடத்துல இருந்ததுன்னா உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும். சம் செல்லிங் சிக்னல் கொடுத்ததுன்னா, ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்ததுன்னா, ஒரு ஈவினிங் ஸ்டாராக இருக்கட்டும், ஒரு பின்பாராக ரிவர்சல் பின்பாராக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த இடத்துல வந்து செல்லிங் கொடுக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் செல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். எடுத்தோடனே செல் பண்ணாதீங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.